வணக்கம். மை டாக்ஸி கதையில் இன்றைக்கி வந்து ஒரு கதையை பற்றி பேசுவோம். இன்றைக்கி என்ன கதைன்னா, வெக்கேஷனல் லீவு, விடுமுறை, ஸ்கூல் விடுமுறை, பள்ளிக்கூடம் லீவ் விட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ குழந்தைங்கள நம்ம வந்து இந்த டைம் நம்ம ஒரு வெக்கேஷன் லீவுக்கு இங்கே ஒரு டூர் போவாங்க. இந்த டூர் போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வந்து ஓன் போர்டு, நிறையா பேர் ஓன் போர்டு கார் வச்சுருப்பீங்க. டூருக்கு குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகணும்னு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. அவங்களுக்கு தான் இந்த பதிவு. இந்த கதையில் இந்த பதிவை தெளிவாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதனால் வந்து ரொம்ப கவனமாக கேட்டுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓன் போர்டு வண்டி வச்சுக்கிற அத்தனை பேருமே வெக்கேஷன் லீவுக்கு நீங்கள் டூர் போகிறதுன்னு பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, கம்பல்சரி வண்டியை ஜென்ரல் செக்கப்பு ஆத்தரைஸ்டு டீலர்கிட்ட கொடுத்து ரொம்ப தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. பிரேக்கு, லைட்டு, கூலண்ட் ஆயிலு, அதுக்கப்புறம் வந்து பிரேக் ஆயிலு, அப்புறம் வந்து ஹார்னு, அதுக்கப்புறம் வந்து என்னென்னலாம் ஜென்ரல் செக்கப்பு, முக்கியமான செக்கப்பு வண்டி தரவாக செக் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்காதீங்க. வண்டி நல்லா தானே இருக்குது, போன மாதம் தானே நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம், இந்த மாதம் நம்ம ஓட்டலான்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. அப்படி சர்வீஸே பண்ணியிருந்தாலும் ஒரு ஜென்ரல் செக்கப்பாவது உங்கள் மெக்கானிக்கிட்ட கொடுத்து செக் பண்ணி அதுக்கப்புறம் டூருக்கு பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. மிக முக்கியமானது இல்லை என்னென்னா, டீ போர்டு டிரைவருக்கும் ஓன் போர்டு டிரைவருக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. என்னென்னா, அதில் முக்கியமான ஒரு வித்தியாசத்தை மட்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. டீ போர்டு டிரைவர் வந்து ஒரு 2 days 3 days கூட தூங்காமல் வண்டி ஓட்டிடுவார். ஏன்னா அவர் வந்து அது மாதிரி பழகியிருப்பார். நீங்கள் அது மாதிரி பழகிருக்க மாட்டீங்க. வண்டி வந்து ஓன் போர்டு வச்சுருக்கிறவருக்கும் வண்டி அப்டேட்டில் இருக்கும், டீ போர்டு வண்டி ஓட்டுற டிரைவருக்கும் வண்டி அப்டேட்டில் இருக்கும். ஸ்டேரிங் கண்ட்ரோல்லேருந்து, பிரேக்கிலிருந்து, எவ்வளோ ஸ்பீட் போகணும், எல்லா பேராமீட்டரும் அவங்க அப்டேட்டில் வச்சுருப்பீங்க. ஆனால் தூக்கத்தை மட்டும் ஓன் போர்டு ஓட்டுற டிரைவரு அப்டேட்டில் வச்சுருக்க மாட்டார். ஏன்னா அவர் வந்து ரெகுலராக அவர் ஷெட்யூல் பிரகாரம் தூங்கிடுவார். ஏன்னா காலையில் வேலைக்கு போவார், ஈவினிங் வீட்டுக்கு வந்துடுவார், சாப்பிட்டுட்டு தூங்க ஆரம்பிச்சிடுவார். அவருக்குன்னு ஒரு தூங்குற டைமு கம்பல்சரி ஃபிக்ஸடாக வச்சுருப்பார். அந்த டைமில் தூங்கி இருந்துச்சு மறுபடியும் அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸ் போவார். ஆனால் டீ போர்டு டிரைவர் அது மாதிரி கிடையாது. அவர் தூக்கமெல்லாம் 2ஆம் பட்சம்தான். அவருக்கு வந்து வண்டி ஓடிட்டே இருக்கணும். அதனால் வந்து தூக்கத்துக்கு நீங்கள் அப்டேட் ஆகிருக்க மாட்டீங்க. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இதில் நீங்கள் ஒரு டூர் பிளான் பண்ணுறீங்க, ஃபேமிலியோடு போகிறீங்க, குழந்தைங்கள்லாம் கூட்டி போகிறீங்க, குட்டீஸோட ஜாலியாக சந்தோஷமாக போகிறீங்க. அப்போ உங்களுக்கு நீங்கள் எங்கே லாங் ஒரு டூர் பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நைட்டுக்குள்ளே அந்த ஏரியாவுக்கு ரீச் ஆகி நீங்கள் போயிட்டு ரூமில் ஸ்டே பண்ணுற மாதிரி போயிருங்க. அதுக்காக ஓவர் ஸ்பீட்லையும் போயிடக்கூடாது. ரொம்ப ஸ்பீடு நார்மலான ஸ்பீடில் தான் போகணும். எப்போதுமே வந்து ஓன் போர்டு டிரைவருக்கு சொல்கிறது நார்மல் ஸ்பீடில் தான் நீங்கள் போகணும். ஓவர் ஸ்பீடு எடுக்கவே கூடாது. ஏன்னா நீங்கள் எப்பயாவது ஒரு டைம் தான் ரொம்ப லாங் ட்ராவல் பண்ண போகிறீங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக அதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் பண்ணணும். ரொம்ப அசால்ட்டாக வந்து ஓவர் ஸ்பீடில் நம்ம ஒரே நாளில் இந்த இடமெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துடலான்னு அவசரப்படக்கூடாது. நீங்கள் இன்னொன்று, உங்களுக்கு தூக்கத்தை கண்ட்ரோல் உங்களால் பண்ண முடியாது. அந்த சமயத்தில் உங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னு நைட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்கள் இடத்த நீங்கள் ரீச் பண்ண முடியல, உங்களுக்கு தூக்கம் வந்துடுது. தூக்கம் வருது அப்படின்னு நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ வண்டியை கம்பல்சரி நிப்பாட்டிடணும். 1 கிலோமீட்டர் கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் ஓட்ட முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா அது உங்களை ஏமாத்திரும். ரொம்ப வந்து தப்பான விஷயம் அது. தூக்கம் வருதுன்னு நினச்சிங்கனாலே, நம்ம குழந்தைங்களாம் இருக்காங்க அப்படின்ட்டு வண்டியை ஓரம் போட்டு ஒரு பெட்ரோல் பல்க்லையாவது தூங்கி எழுந்திரிச்சு போங்க. தூங்கி எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக ஒரு டீ சாப்பிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு ஒரு 1 hour 3 hours அது கம்பல்சரி தூங்கி எழுந்திரிச்சு போங்க. தூங்காமல் நம்ம ஓட்டிடலான்னு மட்டும் தயவுசெய்து நீங்கள் நினைக்காதீங்க. தூக்கம் உங்களுக்கு அப்டேட்டில் இருக்காது. நீங்கள் கம்பல்சரி 10 மணிக்கு தூங்குற ஒரு நபராக தான் இருப்பீங்க. அதனால் அதெல்லாமே மைண்டில் வச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டுங்க. ரொம்ப சேஃபாக குழந்தைங்கள பார்த்துக்கணும். நீங்களும் சேஃப் ஜேர்னிங்கில் போயிட்டு வாங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம், குழந்தைங்கள இந்த டைமில் வெக்கேஷன் லீவில் நீர்நிலைகளுக்கு அனுப்புகிற போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, பக்கத்தில் இருங்க. ஏன்னா இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கு நீச்சல் பெரும்பாலும் யாருக்கு குழந்தைங்களுக்கு தெரியறதில்ல. அப்படியே தெரிஞ்சாலும் இந்த நீச்சல் குளத்தில் தான் தெரியுது. அப்படியே ஓடுற தண்ணியிலையோ முங்குற தண்ணியிலையோ தெரியறதில்ல. நீச்சல் குளத்தில் அதிகபட்சம் ஒரு 10 அடி தான், ஒரு 6 அடி 10 அடிக்குள்ளே தான் இருக்கும் அந்த நீச்சல் குளமே. ஆனால் ஒரு கிணறாக இருக்கட்டும், ஒரு ஆறாக இருக்கட்டும், ஒரு ஏரியா இருக்கட்டும், அது எல்லாமே பார்த்திங்கன்னா சேரும் சகதியமாக இருக்கிற ஒரு இடம். அங்கே போய் அவங்க அந்த கால் வைக்கிற போதே அவங்களுக்கு வந்து அது ஒரு பயத்தை உருவாக்கி அவங்களால நீச்சல் குளத்தில் நீச்சல் பழகிருந்தாலும் கூட
அதை அவங்கவுங்க மறந்துடுவாங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக குழந்தைங்கள நீர்நிலைகளுக்கு அனுப்புகிற போது பக்கத்தில் இருக்கிற போது ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்கள பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு அதை பற்றி தெரியாது. ஏன்னா இப்போ 2K கிட்ஸுக்கு நீச்சல் சொல்லித்தரது இல்லை. நம்ம அப்படி சொல்லி கொடுத்துருந்தாலும் நீச்சல் கொடுத்துல தான் சொல்லி கொடுத்துருப்போம் மொழியோ, ஒரு கிணத்துல போயோ இல்லை ஒரு ஓடுற ஆற்றுல போயோ ஒரு குளத்துல போயோ நம்ம சொல்லி கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் இது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. குழந்தைங்கள நான் 45 நாளும் ரொம்ப சந்தோஷமாக கேர்ஃபுல்லாக அவங்கள பார்த்து அழகாக அடுத்த வெக்கேஷன் லீவு முடிஞ்சு ஸ்கூலுக்கு பத்திரமா அனுப்பி வைங்க. எல்லா குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமாக இந்த வெக்கேஷன் லீவை என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த மை டாக்ஸி கதைகளில் என்னுடைய வாழ்த்துக்களும் உங்களுக்கு நான் சொல்லி விடைபெறேன். ஓகே, டேக் கேர், பபாய்.